அப்பா என்ன வெயில் என்ன வெயில் வெயில் வெக்கத்தில் இருந்தே அபூஞ்சி போயிடுவோம் போல். சரி, 4-5 வயக்காடு வாங்கி வச்சுருந்தாவது ஒரு வயக்காட்டில் போயாவது நல்லா படுத்து திங்கிச்சு வரலாம். இங்கே அதுக்கு இங்கே வக்கு இருக்கு. எப்பா கீராக்கா கீராக்கா, என்ன இவ்வளோ நேரம் கூப்பிட்டு சத்தம் கொடுக்காமல் இருக்காங்க? என்னாச்சுக்கா, உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் 2 நாளாவே டல்லாகவே இருக்கீங்க? வீட்டில் அண்ணன் எதுவும் சண்டை போட்டாங்களா? இப்படி போட மாட்டாங்களா? அண்ணன் அப்படியெல்லாம் சண்டை போட மாட்டாங்களே. என்னாச்சுக்கா, உடம்பு சரியில்லையா? அதே மளிகைக்கா, வெயில் வெக்க வர தாங்க முடியலை, வீட்டில் இருக்க முடியல, அவிச்சு கொட்டுது. சரி வரியா, உனக்கு எதுவும் வேலை இருக்கா? இப்படி வா, மரத்து பக்கம் உட்காந்து பேசிட்டு வருவோம் கொஞ்சம் நேரம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு, இனிமே அவளுங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிடுவாளுங்க. வா வேணா மரத்துக்கு போய்ட்டு வரலாம், அங்கேயாவது சில்லுன்னு இருக்கும். ஆமாக்கா, நானும் உங்களை கூப்பிடன்னு தான் வந்துக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே போவோம்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எதுவும் வேலையாக இருக்குமா தான் நான் நினச்சேன். சரிக்கா, நீங்கள் நெட்டவழிக்கும் ருக்குக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் வர சொல்லி, அவனுங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி மல்லிகா, நான் சொல்லிடுறேன் ஃபோன் பண்ணி. சொன்ன உடனே நெட்டவழி எப்படா வருவோன்னு தான் இருப்பாள். சரி, நான் நெட்டவழிக்கும் ருக்குக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுதேன். ஹலோ, நெட்டவள்ளி, நானும் மல்லிகாவும் மரத்துக்கு கீழே வரீங்களா? சரி சரி, வரும்போது அப்படியே ருக்குவையும் கூட்டிகிட்டு வந்துடு. சரியா? அவன் மாமியார்கிட்ட உண்மையை சொல்லிட்டு வாடி, இல்லைன்னா தொடப்பக்கட்டி கூட வந்துட போகுது. சரி சரி, உனக்கு வேலை இல்லை, உன் மாமியாருக்கு வேலை இல்லை. சரி சரி, வா வா. என்னக்கா, அவள் இந்த ஊர் சவாரி எப்படா ஊர் சவாரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கூப்பிட்டு உடனே குதிச்சுக்கிட்டு ஓடியாந்துறேன்னு சொல்லியிருப்பாளே. வந்து என்னையும் நோண்டாமல் இருக்க மாட்டா, அதானே பெரிய பிரச்சனை. அப்பா, இவ்வளோ நேரம் வெயிலில் வந்தது நிழலுக்கு வந்த பிறதாங்க நிம்மதியாக இருக்குது. அதான் பழமொழி சொல்லுவாங்களே, வெயில் நரம்பு நிழலில் தெரியுங்க மாதிரி, அந்த மாதிரி இப்போ தாங்க தெரியுது. இப்படி வீட்டுக்கு ஒரு மரத்தை நட்டா எதுக்கு ஏசியெல்லாம் வாங்கி போடுறது? அது உண்மைதான் மல்லிகா, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எங்கே தெரியுது? எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஏசியை வாங்கி போட்டுட்டாலே இதுங்க. வீட்டுக்கு ஒரு மரம் இருந்தால் எதுக்கு ஏசி தேவைப்படுது? வெயிலும் தனியும். இந்த காலத்துலலாம் எங்கே மரத்தை கண்ணால் பார்க்க முடியுது? கிராமத்து சைடு மட்டும்தான் மரங்கள் இருக்குது. டவுனு சைடு பூரா மரத்தெல்லாம் வெட்டி ஃப்ளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு கிடக்கானுங்க. என்ன பண்ணுறது? என்ன கீதாக்கா, மல்லிகாக்கா, 2 பேரும் ஜோடியாக சுற்றுறீங்க? என்ன, எது விசேஷம் எது இருக்கா எப்படி? அதான் பார்த்து கேட்டால, நம்ம எங்கே 2 பேரும் ஒன்றா அலைய போகிறோம். இவ கண்ணில் பட்டாவே வழங்காது. என்ன கீதாக்கா, என்ன குழம்பு வச்சிங்க இன்னைக்கு? உங்கள் வீட்டு பக்கம் நல்லா சிக்கன் மட்டன் வாடையாக வந்துச்சே, என்ன குழம்புக்கா வச்சிங்க? நானே காலையில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிங்குழம்பு தான் வச்சேன். ரசத்தி, என்ன நீ எதுவும் சமையல் எதுவும் பண்ணலையோ? ராசாத்தி எனக்குக்கா வீட்டில் சமையல் பண்ணியிருக்கா. அவளுக்கு தான் இழுச்சு வாங்கி 2 பேரும் தெரியுறாங்களே சமையல் பண்ணி கொடுக்குறதுக்கு. இல்லை ராசாத்தி, யார் தலையை பிடிச்சி இழுக்குது? யாருன்னு வர தெரியலையே. மத்தியானம் போல் மரத்துக்கில் வந்து உட்காந்துருக்கோம். ஐயோ அம்மா, யாரோ என் மண்டையை பிடிச்சி இழுக்குது. பா, வாயை மூடுங்க, வாய்க்குள்ள 4-5 திமிங்கலம் பேரும் போலையே, அப்படி இருக்கு வாய். ஹாய் நெட்டு, எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. உன் மாமியாரெல்லாம் சௌக்கியமா? சௌக்கியம்தான் பா. இப்போ தான் வெயில் நடந்ததுக்கு கொஞ்சமாவது மெத்துன்னு இருக்குப்பா. என்ன மல்லிகாக்கா, நல்ல வீட்டில் உட்காந்து உடம்ப நல்ல புஸ்தியாக வச்சுருக்கீங்க போலையே, நல்ல கவனிப்போ மாமியார். ஏமுட்டி நெட்டவள்ளி, வந்த உடனே உன் சேட்டையை காட்டுது. அவளே உடம்புக்கு முடியாமல் இருக்கா, நீ அவகிட்ட போய் டார்ச்சர் பண்ணுத. ஏன்டி இப்படி பண்ணுற? ஆமாக்கா, இவளுக்கு என்ன சொரியலைன்னா இருக்க முடியாது. இதுக்காக தான் நான் வரமாட்டேன்னே. இவ எமத்து தாங்க முடியாமல் தான் நானே இங்கே வரலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி மன்னிச்சு, ரொம்ப கோவப்படாதீங்க, ஹார்ட் வெடித்து செத்துட போகிறீங்க. அட
பேதியில் போவா உன் வாயில் வசம்பள்ளி தைச்சி தேய்க்க. ஏற்கனவே 2-3 நாள் நான் நெஞ்சொல்லில் தான் இருக்கேன். இதில் நெஞ்சு பிடிச்சி சாவான்னு சொல்லுவேன். நீங்களாம் விளங்குவியா? விளங்காதவளை. சரி சரி, ரொம்ப புகழாதீங்க. புகழ்ச்சி பிடிக்காது எனக்கு. என்னக்கா, என்ன சமையல்? சிக்கனா மட்டனா? கிதாக்கா, என்ன சமையல் பண்ண? அதை தாண்டி நானும் கேட்டேன். கீதாக்கா வெறும் புளிக்குழம்பு வச்சுருக்கேன்ட்டுச்சு. வேணா மல்லிகாக்காட்ட கேட்டு பாரு என்ன குழம்புன்னு. போய் சாப்பிட்றலாம். மல்லிகாக்கா, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு? தவக்கலையா, பாம்பா, பூரானா, பள்ளியா? பொண்ணை அறுத்து தான் குழம்பு வைக்கணும். வரைய வைக்க. ஆத்தாடி, உங்கள் சங்காத்தமே வேண்டாண்டி. நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க, ஆளை விடுங்க. இதுக்கு தான் நெட்டவழி வேணுங்கிறது. நல்லா தான் இருக்குது, ஜாலியாக. தலைவலியெல்லாம் பறந்து போயிடுச்சு மல்லிகா. இந்த பொம்பளை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. சந்தோஷப்பட்டு சிரிக்காத என்னால் தாங்க முடியல. நானே என் மாமியை தொல்லை தாங்க முடியாமல் இங்கே வந்தால் இங்கே உங்கள் தொல்லை அதுக்கு மேலெலாம் இருக்குது. அடி பாவிங்களா, எல்லாரும் என்னடி என்னை கூப்பிட்டு வச்சு சிரித்து கேவலப்படுத்துறீங்களா? சரி நெட்டவழி, விடு விடு, நான் சிரிக்கலை. சரி, இந்த கூட்டத்தில் இன்னொரு ஆள் குறையுது. ஆமாம், உமாவை எங்கே காணும்? ஐயையோ, எல்லாரையும் கூப்பிட்டு உமாவை கூப்பிட்ட மறந்துட்டேனே. அவளுக்கு தெரிஞ்ச கோவப்படுவாள. நான் வந்துட்டேன். வா உமா, வா. வரேன் கிராக்கா, வரேன். பேசாதீங்க என்கிட்டலாம் நீங்கள். குமா குந்தாணி, என்ன ஆயிடுச்சு உனக்கு? ஏன் கீதாக்காவை பேச வேணான்னு சொல்கிற? எதுவும் சண்டையா உங்களுக்குள்ள? அது ஒன்றும் இல்லை. எங்கே போனாலும் நீங்கள் மட்டுமே போங்க, என்னை எதுலேயுமே சேர்த்துக்காதீங்க. நானும் அப்படி தான் இருப்பேன் மேலே உங்ககிட்ட. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி உமா, நான் ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரி வா, வந்து உட்காரு. இதுக்கெல்லாம் கோப்பிடலாமா? சரி உமா, வந்து உட்காரு. அக்கா கூப்பிட்றதுக்கு மறந்துட்டாங்க, நானும் சொல்லதுக்கு மறந்துட்டேன். உட்காரு, ஒன்றும் பேசலை, சரியா? சரி, நீங்கள் சொல்கிறீங்களேன்னு உட்காருறேன். இனிமேல் என்னைய விட்டுட்டு வந்து கதை பேசுங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கும் உங்களுக்கு. சரிட்டி, உட்காரு. ரொம்ப பண்ணுவா குந்தாணி. என்னையும் தான் யாருமே கூப்பிடல, நானாக வாலண்டியராக வந்து உட்காந்துருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணேன்? இதை கேட்டால் நம்மளை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாளுங்க. என்ன உமா குந்தாணி, உட்காரு. ரொம்ப ஓவராக கோவப்பட்டேன்னா சோறு இல்லைன்றவாங்க, அப்புறம் பட்னியாக தான் போகணும். சும்மா இருலாம், இதை வேறு அப்பப்போ காமெடியை பண்ணிக்கிட்டு. சரி உமா குந்தாணி சமாதானம் ஆகிட்டா. சரி மல்லிகாக்கா, வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் போய். நல்லா இருக்கும்போதே உனக்கு அம்மளா பேதி எடுக்கு. பேதியில் போவா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருறேன். நானே என் புருஷனுக்கு கஞ்சி 10 மிளகா வச்சுட்டு வந்திருக்கேன். இவளுக்கு கறிச்சோறு வேணுமா? கறிச்சோறுக்கு நக்க தான் போகணும்.